பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல 4 பேர் பிபி வீட்டுக்குள்ள வராங்க. யார் யாரு? கனி, சுபிக்ஷா, எஃப்ஜே, ஆதிரை இவங்க 4 பேர் வீட்டுக்குள்ள போறாங்க. எல்லாரும் அப்படி ஜாலியா வரவேற்கிறாங்க. இவங்க 4 பேரும் எல்லாரையும் ஹக் பண்ணி எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றதுன்னு. ஆனா ஒரு ட்விஸ்ட். கனி இருக்காங்கல்ல, கனி விக்ரம ஹக் பண்ணி வரவேற்க வேணாம். ஆனா பாவம் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜஸ்ட் கை கொடுத்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு மட்டும் கேட்டு போயிட்டாங்களாம். சோ விக்ரம் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. சபரி கிட்ட போயிட்டு சொல்றாங்க, என்ன பண்ண சொல்ற? மூஞ்ச பார்த்து வந்து கை கொடுக்குறாங்க, நான் அப்படியே பழகணும் அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, அவ வந்து மறைக்கிறா, கனியும் மறைக்கிறாங்க, என்னன்னு ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவன்னா யாரு? சுபிக்ஷாவை சொல்றாருங்க. சுபிக்ஷாவும் மறைக்கிறாங்க, கனியும் மறைக்கிறாங்க. என்ன எல்லாரும் பிராங்க் பண்றாங்களோ இல்ல வெளியில என்னத்த பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியலையே, எனக்கு என்னமோ இது பிராங்கா இருக்கும்னு தான் தோணுதுங்க. விக்ரம் ஃபீல் பண்ணிட்டே கனி கிட்ட போய் கேட்கிறாரு. கனியை கூப்பிடுறாரு. கனி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னன்னு அவங்க கேட்கும்போது, கோவமா அப்படின்னு கேக்குறாங்க. நோ அப்படிங்கிறாங்க. அந்த நோவே வந்து சரியில்லையே, கோவமா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா நிஜமான கோவமா இல்ல சும்மா செல்லமா கூப்பிடுறாங்களா, பிராங்கான்னு தெரியல. எனக்கு என்னமோ பிராங்கா தான் இருக்கும்னு தோணிக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி எபிசோட்ல. கனி ஃபைனலா சொல்றாங்க, வெளியில போனாதான் நிறைய தெரியும் அப்படின்னு. என்ன தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2வது ப்ரோமோல காதல் காவியம் அரோரா அண்ட் துஷாரோட கான்வர்சேஷன் காமிக்கிறாங்க. தல ரூம்ல உட்காந்துட்டு 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்களா? காதல் காவியம் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், அரோரா வந்துட்டு ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி துஷார் கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க துஷார் கிட்ட சொல்றாங்க, ஒரு பொண்ணு லூஸ் மாதிரி ஒரு பையனை பத்தி சொன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? நான் நினைச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிட்டு கேம் மட்டும் விளையாண்டு நல்ல பேர் சம்பாரிச்சுட்டு போயிடலாம். தட்ஸ் நாட் அரோரா அப்படின்றாங்க. அதுக்கு துஷார் என்ன ரிப்ளை பண்றாருன்னு பாருங்க மக்களே. யூ பிளேட் அ வெரி பியூட்டிஃபுல் கேம், ப்ரௌடா இருக்குன்னு சொல்ல தவிர வேற எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, என்ன கேம் விளையாண்டாங்கன்னு எனக்கு புரியல. சரி மேல கேளுங்க. உன்னை இங்க பார்த்தேன் புரியுதா, ஆனா இப்ப இங்க இருக்க. எங்க பாத்தீங்க? இப்ப எங்க இருக்காங்க? ஓ, டைட்டில் வரைக்கும் வந்திருக்காங்களே, அதை சொல்றீங்களா? சரி சரி. அவங்களே சொல்றாங்க ஈஸியா வந்துட்டு நான் இங்க வந்துட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நம்ம டிராவல் பண்ணதே இந்த ஷோ மூலமா தான். ஒரு வீட்டுல நம்மளாம் ஒன்னா இருப்போம், ஒரு ஷோன்றப்போ நம்ம அந்த ஷோட கண்டஸ்டன்ஸா இருப்போம். பட் அதுலேயே இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பாண்ட்ஸ் கிரியேட் ஆகுதுன்றது வந்து இட்ஸ் வெரி ரேர் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வரீங்க? உங்க காதல் தெய்வீக காதலா? சரிங்க, இருந்துட்டு போட்டோம் விடுங்க. நான் சொல்லல இவங்க எல்லாம் பிராங்க் தான் பண்றாங்க அப்படின்னு. 3வது ப்ரோமோல விக்ரம், கனி, சுபிக்ஷா 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்துட்டு வியானா சொன்ன விஷயங்களை ஃபீல் பண்ணி இவங்க 2 பேரையும் ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷோல ஹர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சு ஹர்ட் பண்றதை பார்த்துட்டு இந்த வாரம் ஃபுல்லா அவனை ஹர்ட் பண்ணா அப்படின்னு சொல்றாரு. 97 நாள் 8 நாள் சம்திங் நான் வந்துட்டு எஃபோர்ட் போட்டிருக்கேன். ஆனா அதுல டிஸ்ப்ரூவ் ஆகலன்னா அப்புறம் என்னத்தை நான் அரை மணி நேரம் பேசி டிஸ்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாரு. அவன் வந்து அந்த வாரம் ஃபுல்லா விக்ரம் வந்துட்டு இந்த உலகத்திலே கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. கனி உடனே ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அது விக்ரமுக்கு பொருந்துமா இல்லையாங்கிறதுலாம் வேற விஷயம். சத்தியமா பொருந்தாது என்ன கேட்டா. பட் அது பொருந்துதா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா, நல்லவனா இருக்கிறது மட்டுமே ஏமாலியா இருக்கிறதுக்கான காரணமா ஆயிடவே கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன்னா வர்த் இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.